தீதாது பிறந்த நாள் கொண்டாட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என்னடா தீதாத்தே இன்னைக்கு மதரசால காணோம், மதரசா ஆறாம எங்க போயிட்ட? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நாளைக்கு என் தங்கச்சிக்கு பர்த்டே, அதான் புது ட்ரெஸ் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அதான் கடைக்கு போய் புது ட்ரெஸ்ஸு, கேக்கு, ரிப்பனி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதான் மசாக்கு வரல. என்னது பர்த்டேவா? அது ஏன்டா பர்த்டேவான்னு இழுக்கிற? இல்ல பர்த்டேலாம் கொண்டாட கூடாதே. ஏன்டா பர்த்டே கொண்டாடுனா என்ன? பிறந்தநாள் வரும்போது சந்தோஷமா புது ட்ரெஸ் போட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றோம்ல, இதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல பிறந்தநாள் சந்தோஷமா சொல்றதே பெரிய தப்பு. கரெக்டா சொல்லதா இருந்தா பிறந்த நாளுங்கிறது உண்மையிலே துக்க நாள்னு சொல்லணும். என்னடா சொல்ற? பிறந்த நாள் துக்க நாளா? பார்த்து பேசுடா. நம்ம ஊர் தாய்மார்கள் எல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல அவங்கள மிஞ்சிக்காலே இல்லை. அவங்க இங்கே உட்காந்துருக்கும் போதே துக்க நாள் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க, பார்த்துக்கோ. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் நானும். ஏன்னா பழிக்கக்கூடிய பழிப்பு கஞ்ச மாட்டார்கள், அவர்கள் தான் எனக்கு பிடிச்சவங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அதனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன சொல்ல போற? பிறந்த நாள் துக்க நாளுன்னு. ஏ சும்மா இருடா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உலகத்தில் அதை எல்லாரும் கிராண்டாக கொண்டாடுறாங்க. நீ என்னமோ புதுசாக வந்து பேசுகிற. எல்லாரும் கொண்டாடுறதுனால அது கொண்டாடுறதுனால ஆயிடுமா? அது சரி, பிறந்த நாள் துக்க நாள் சொல்றியே, அதுக்கு ஏதாச்சும் லாஜிக் இருக்கா? லாஜிக் இருந்தா சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். லாஜிக் தான் கேட்குறேன், இப்போ சொல்கிறேன் கேளு. உங்ககிட்ட 6 ரூபாய் இருக்கு, நீ அதை ரொம்ப நாளாக செலவழிக்காம பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்க. ஆனால் திடீர்னு அதுலேருந்து 100 ரூபாய் காணாம போயிடுச்சுன்னா நீ கவலைப்படுவியா சந்தோஷப்படுவியா? கவலை தான் படுவேன். நான் மட்டுமா? எல்லோரும் கவலைப்படத்தான் செய்வாங்க. நாம் வச்சிருக்கிற ஒன்று காணாம போயிட்டா கவலைப்படாம என்ன சந்தோஷமா பட செய்வாங்க. அது சரி, இதுக்கும் பிறந்தநாளுக்கு என்ன சம்பந்தம்? இரு சொல்கிறேன். அல்லாஹ் உனக்கு ஒரு 50 வயசு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ. என்னது 50 வயசா? சரி சரி கவலைப்பட, 100 வயசு கொடுத்துருக்கான். அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஆரோக்கியத்தோடு மீண்ட காலம் மழை செய்வானாக. ஆமீன். எனக்கெல்லாம் துவா இல்லையா? சரிடா, கோவப்படாத, உனக்கும் துவா செய்கின்றேன். நம்ம தீதாத்துக்கு அழகான மனைவியை கொடுத்து, சாலிகான பிள்ளைகளை கொடுத்து, நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுத்து, பேரன் பேத்திகளோடு சந்தோஷமாக வாழ செய்வானாக. அமீன் அமீன் அமீன். என்ன ஆமீன்லாம் பலமா இருக்கு? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு அல்லாஹ் 100 வயசு கொடுத்துருக்கான். அல்லாஹ் கொடுத்த அந்த 100 வயசுல 1 வயசு கம்மியாச்சுன்னா ஐயோ 1 வயசு பேச்சேன்னு ரூம் போட்டு அழுவியா, இல்ல அதை ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவியா? 1 வயசு பேச்சேன்னு கவலை தான் படணும். எப்படி சந்தோஷப்பட முடியும்? இப்ப சொல்லு, பிறந்த நாளுங்கிறது என்ன? 1 வயசு முடிஞ்சு அடுத்த வயசு ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். 1 வயசு முடிஞ்சிச்சுல, அப்ப அல்லாஹ் உனக்கு எழுதின ஆயுள்ல 1 வருஷம் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 1 வயசு கம்மியானதுக்கு கவலைப்படத்தானே செய்யணும். ஆமா ஆமா. என்ன நாம? நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சிச்சு. நம்ம ஆயுள்ல 1 வருஷம் போச்சேன்னு நினைச்சு கவலைப்படத்தான் செய்யணும். இப்போ சொல்லு, பிறந்த நாள் சந்தோஷமா நாளா இல்ல துக்க நாளா? துக்க நாள் தான். அப்ப இனிமே பிறந்த நாள் என்ன செய்யணும்? 1 வருஷம் போச்சேன்னு ரூம் போட்டு அழணும். ஓகேவா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. அதெல்லாம் சரிதான். இப்போ வாங்கின கேட்க என்ன பண்றது? வீட்டில் அம்மா கிட்ட என்ன சொல்றது? சரி, கேட்க ஏழை மகளுக்கு கொடுத்துட்டு அம்மாட்ட பிறந்த நாள் கூடாதுன்னு சொல்லு. நம்ம தாய்மார்கள் சொன்னா கேட்டுக்கோங்க. கேட்டுக்கீங்கல்ல? சரிப்பா, நான் வீட்டில் போய் சொல்கிறேன். சரி, பிறந்தநாள் அன்று வேற ஏதாச்சும் செய்யலாமா? செய்யலாமே. என்ன செய்யணும்? பிறந்த நாள் அன்று நோன்பு வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்கள் பிறந்த கிழமையான திங்கட்கிழமை நோன்பு வைப்பார்கள். அதுவும் வாரம் வாரம் வைப்பார்கள். நாம் பிறந்த தினம் அன்று சதகா செய்யலாம். சதகா செய்வது நமது வாழ்க்கையில் வர இருக்கின்ற சோதனை நீக்கிவிடும். சரிப்பா, இனிமேல் பிறந்தநாள் அன்று கேக் வெட்டி கொண்டாட மாட்டேன்.
நோன்பு வைத்து சதகா கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். சரிப்பா, நான் வருகிறேன். நானும் வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.